இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் அச்சுறுத்தல். தமிழக மீனவர்கள் தொடர் போராட்டம். 50 நாட்களில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது என்று நிற்கும் இந்த தாக்குதல். தமிழக மீனவர்களின் நிலை என்ன? இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். கடந்த 11ஆம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீனவர்களின் வேலை நிறுத்தத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்வதை இலங்கை கடற்படை வாடிக்கையாக கொண்டுள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் நிலையில் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். எனினும் இலங்கை கடற்படையின் அட்டூழியம் முடிந்த பாடில்லை. இந்த நிலையில்தான் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தது. அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தது. இதையடுத்து கைதான 7 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மீனவர்கள் 7 பேரையும் வருகிற 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் 7 மீனவர்களும் இலங்கை வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தமிழக மீனவர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து நேற்று துறைமுக பகுதியில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையால் கைதான மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்டு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த நாட்டுப்படகு விசைப்படகுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். மீனவர்கள் கைது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மீனவர்கள் பிரச்சினைக்கு நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த தமிழ் எம்பிக்களும் குரல் கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதேபோல சுதந்திர தின நாளில் தங்கச்சி மடத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம், 19ஆம் தேதி தங்கச்சி மடத்தில் மதியம் 3 மணி அளவில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி ராமேஸ்வரத்தில் மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ளது. வேலை நிறுத்தம் காரணமாக பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழக மீனவர்களின் உயிரையும் படகுகளையும் வாழ்வாதாரத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தும் இலங்கை கடற்படையினரை தடுக்கும் விதத்தில் இலங்கை அரசிற்கு எந்த எச்சரிக்கையும் இந்திய ஒன்றிய அரசு தரவில்லை. தமிழக மீனவர்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசு விரைவில் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெறுகிறது.